Hello guys, welcome to Honesty Academy for TNPC. In this video, we are discussing about memories of my dad. இத பத்தி தான் பார்க்க போறோம். இந்த போம் பத்தி தான் பார்க்க போறோம். இது யார் எழுதிருக்காங்கன்னா வந்து ரெபேக்கா டி குக் இவங்க எழுதிருக்காங்க. இந்த போம் எழுதிருக்கா வந்து 9th ஸ்டாண்டர்ட்ல ரீட் அண்ட் என்ஜாய் பார்ட்ல வந்து 195 இந்த பேஜ்ல வந்து இருக்கு. சரிங்களா? ஓகே. இந்த டைட்டிலே புரியுது. அவங்க டாட் பத்தின மெமரிஸ் வந்து நமக்கு வந்து ஒரு போயமா வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. இதுல வந்து okay, let's move to the poem. He was not a hero now by the world, but a hero he was to his little girl. He was not a hero now by the world, but a hero he was to his little girl. என்னன்னா இவர் வந்து உலகத்துக்கே தெரிஞ்ச ஹீரோ கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரிங்களா? இவர் வந்து உலகத்துக்கே தெரிஞ்ச ஹீரோ கிடையாது, இந்த வேர்ல்டுல இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஹீரோ கிடையாது. பட் a hero he was to his little girl. அவங்களோட பொண்ணுக்கு இவர் தான் ஹீரோ அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. பட் a hero he was to his little girl அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் போலாம். My daddy was God who knew all things and better than Santa with the gifts he had bring. என்னன்னா என்னோட டாடி வந்து ஒரு காட் மாதிரி அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஏன்னா அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. எல்லா விஷயமும் தெரிஞ்ச காட் மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. சரிங்களா? அண்ட் பெட்டர் தென் தி சாண்டா வித் தி கிஃப்ட்ஸ் ஹி ஹேட் பிரிங். அதாவது சாண்டா என்ன பண்ணுவாரு, கிறிஸ்மஸ் டைம்ஸ்ல தான் வந்து கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாரு. ஆனா என்னோட டாடி வந்து எனக்கு தேவை அப்படின்னு இருக்கிறப்பெல்லாம் வந்து நிறைய கிஃப்ட்ஸ் வந்து எனக்கு கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரிங்களா? I knew his voice before I could speak and loved it when he could sing me to sleep. என்னன்னா I knew his voice before I could speak. அதாவது I could speakனா வந்து அவங்களோட சின்ன வயசு சொல்றாங்க. நான் குழந்தையா இருந்தப்போ வந்து அவரோட வாய்ஸ் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அவரோட வாய்ஸ் எனக்கு தெரியும், அவர் கூட அவர் என்ன தூக்கிட்டா நான் கம்ஃபர்டபுளா இருப்பேன். அவரோட வாய்ஸ் அந்த வாய்ஸ் சவுண்ட் நம்மளுக்கு கேட்கும்ல குழந்தையா இருக்கிறப்போ, அப்ப வந்து அவர் வந்து எனக்கு தூக்கிட்டா எனக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும். அவர் வாய்ஸ் வந்து நான் கேட்பேன், அவர் வாய்ஸ் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவர் வாய்ஸ் வந்து எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. and love it when he could sing me to sleep. எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னா அவர் வந்து நான் தூங்குறப்ப எனக்கு பாட்டு பாடுவாரு, என்ன தூங்க வைக்க அவர் வந்து பாட்டு பாடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்க வந்து சொல்றாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. And next answer, he taught me life's lesson or right from wrong and instilled in me values that I might be strong. என்னன்னா வந்து அவர் வந்து எனக்கு நிறைய லைஃப் லெசன்ஸ் வந்து சொல்லி கொடுத்துருக்காரு. ரைட் ஃப்ரம் ராங், எது கரெக்ட் எது ராங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து சொல்லி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. and instill in me values that I might be strong. என்னோட வேல்யூஸ வந்து அவர் வந்து புகுத்திருக்காரு. நான் எப்படிப்பட்ட பொண்ணுன்னு சொல்லிட்டு அவர் வந்து என்னைய அறிய வச்சாரு. நான் எவ்வளவு ஸ்ட்ராங்கான பொண்ணுன்னு சொல்லிட்டு என்னைய வந்து அவர் வந்து அறிய வச்சாரு. இன்ஸ்டில் மீனா வந்து புகுத்து. சரிங்களா? நல்ல நல்ல விஷயத்தெல்லாம் வந்து எனக்கு புகுத்தி எப்படி ஒரு வேல்யூபிளான பர்சன் சொல்லிட்டு எனக்கு வந்து அவர் வந்து சொல்லி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. might be strong, அதனால நான் இப்படி ஸ்ட்ராங்கா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. And so dear dad, my best memory to recall is the gift of your present, the greatest gift of all. என்னன்னா and so dear dad, my best memory to recall, என்னோட பெஸ்ட் மெமரி ரீகால் பண்றதா இருந்துச்சுன்னா அது வந்து உங்க பிரசன்ஸ், உங்க கிஃப்ட், அதாவது உங்க கூட இருந்த நாட்கள் தான் வந்து கிஃப்டா இருக்கு. அதெல்லாம் வந்து கிரேட்டஸ்ட் கிஃப்டா வந்து நான் வந்து ஃபீல் பண்றேன் அப்படின்ற மாதிரி இந்த போம் வந்து அவர் அழகா முடிச்சிருக்காங்க. சரிங்களா? இந்த போமோட ஆத்தர் யாரு? ரெபேக்கா டி. சரிங்களா? சரி, இந்த போமோட ஆத்தர் வந்து கொடுக்கல, நம்ம எடுத்துருக்கோம். ரெபேக்கா குக் is an American writer, noted American writer, poet, known from her works exploring complex human emotion and relationship. Okay, அவங்க எப்படி எழுதிப்பாங்கன்னா வந்து காம்ப்ளெக்ஸ் ஹியூமன் எமோஷன்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் பத்தி அவங்க வந்து அவங்களோட போம்ஸ்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. His notable publications includes the poetry collection The Terrible Baby 2006,
I will not give over 2013 as well as a novel Silk 2014. சரிங்களா? இதெல்லாம் வந்து உங்களோட ஒர்க்ஸ், இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ். சரிங்களா? அவ்வளோதான் பாருங்க, இந்த போ முடிஞ்சிச்சு. லாஸ்டா வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்த்தலாம். he hero அது வந்து alliterationல வரும். இங்க வந்து he was not a hero known by the world. அதாவது அவர் வந்து ஹீரோ இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறனால வந்து ஐரனி. சரிங்களா? அப்புறம் வந்து இங்க பாருங்க, இவங்க வந்து லிட்டில் கேர்ளுக்கு வந்து ஹீரோ, பட் ஹீரோ அதாவது அவங்க ஃபாதர் வந்து ஹீரோவா வந்து டைரக்டா சொல்லிக்கிறனால வந்து இது வந்து மெட்டாஃபர். அப்புறம் வந்து மை டாடி வாஸ் காட், அதாவது காட்க்கு டைரக்டா வந்து சொல்லிக்கிறனால இது வந்து மெட்டாஃபர். அண்ட் இதுல எவ்ரி லைன் வந்து ஹைப்பர்போல். ஏன்னா வந்து who know all things, எல்லா திங்ஸ்மே அவருக்கு தெரியும், காடுக்கு நிகரா வந்து எல்லா திங்ஸ்மே தெரியும் சொல்லிட்டு ஹைப்பர்போல். அண்ட் பெட்டர் தென் தி சாண்டா வந்து கிறிஸ்மஸ் டைம்ஸ்லாம் வந்து கிஃப்ட் கொடுப்பாரு, எல்லாரும் எல்லா டைம்ஸ்லயும் கிஃப்ட் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஹைப்பர்போல். சரிங்களா? நெக்ஸ்ட், அண்ட் லவ்ஸ் இட் வென் he could sing me to song. இது வந்து இமேஜினரி. ஓகே, ஸ்லீப் தூங்குறப்ப வந்து எனக்கு வந்து பாட்டு பாடுவாரு அப்படின்றது இமேஜினரி. நெக்ஸ்ட் இங்க பாருங்க, சிங் ஸ்லீப் எஸ் வந்து alliteration, லைஃப் லிசன் இது வந்து alliteration. சரிங்களா? அப்புறம் and instilled in me values that I might be strong இது வந்து மெட்டாஃபர். அவர் வந்து எனக்கு வந்து நல்ல விஷயம் எதுன்னு சொல்லிட்டு எனக்கு புகுத்தினாரு. நல்ல விஷயம் எது, நீ எப்படிப்பட்டவ, அதனால நீ எப்படிப்பட்டவ இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து புகுத்தி என்னை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேர்லா மாத்தினாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். இது மெட்டாஃபர். சரிங்களா? அப்புறம் இஸ் த கிஃப்ட் ஆஃப் யுவர் பிரசன்ஸ் வந்து மெட்டாஃபர். அவர் இருக்கிறதா வந்து எனக்கு பெரிய கிஃப்டே அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டா சொல்லிக்கிறது மெட்டாஃபர். சரிங்களா? அப்புறம் கிரேட்டஸ்ட் கிஃப்ட் வந்து alliteration. தட்ஸ் இட் गाइस. இவ்வளவுதான் வந்து இந்த போம். ஈஸியா அப்ளை பண்ணலாம். ரொம்ப ஈஸியான போம் தான். ஓகே, thank you for watching guys. Keep supporting us. Thank you so much. எல்லா பிடிஎஃப்பும் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இன்னும் ஒரு சில பிடிஎஃப் போடல, இன்னைக்குள்ள ஃபுல்லா அப்லோட் பண்ணிடுவேன். இந்த ஒரு பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.